எல்லாரும் தயவு செஞ்சு அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேட்கக்கூடிய ஒரே குரல் தான் கேட்கணும். அந்த குரல் மேடையிலேருந்து வரும். நம்மளுடைய குரல் அங்கே போகக்கூடாது. தயவு செஞ்சு அவ மொபைல் போனை தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவும். அமைதி நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய கருத்து நமக்கு எல்லாரும் வந்து சேரும். அவரும் நல்லா ஆழமா அவருடைய அனுபவத்தை இங்க பகிர்ந்து கொள்வார். தயவு செய்து ஒத்துழைக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். विघ्न विनायक मूर्ति की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि मानिनी मयार्धे। दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मंगलानि। अमरी कबरी भार भ्रमरी मुखरी कृतं दूरी करोतु दुरितं गौरी चरण पंकजं। कृपा समुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं। सदा शिवं रुद्रमनन्तरूपं चिदंबरेशं हृदि भावयामि। हलास्य नाथाय महेश्वराय हलालंकृतकंधराय मीनेक्षणाय पतये शिवाय नमो नमः सुंदरतांडवाय। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः सुंदरपार्वतीभ्यां शंकरपार्वतीभ्यां। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री कात्यायनी समेत कल्याण सुंदरेश्वर परब्रह्मणे नमः। ओम
सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। அன்பெனும் பிடியுள் அடங்கிடும் மலையே, அன்பெனும் பிடியுள் அடங்கிடும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளிய, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளிய, அன்புருவாம் பர சிவமே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல கருணாமூர்த்தியான உலகத்துக்கு அம்மையப்பனான எம்பெருமானுடைய கருணையினுடைய மகிமைகளை ஒரு 3 நாட்கள் சொல்லி கேட்கக்கூடிய பாக்கியம், சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கும், கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும், அவனருளால் அவன்தால் வணங்கி என்று மணிவாசக பெருமான் சொல்லுவது போல எம்பெருமான் அமைச்சு கொடுத்திருக்கார். பொதுவா இறைவன், தெய்வம், கடவுள், பகவான், சிவம், இப்படி ஒரு பல வகையான சொற்களால போற்றப்படுகின்றவனாக பகவான் அமையறான். உலகம் முழுவதும் இறை நம்பிக்கைங்கிறது இருக்கு. இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஜாஸ்தி, இல்லாதவர்கள் ரொம்ப குறைஞ்ச. இல்லாதவர்களே கிடையாது, இல்லையே நிறைய பேர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்றார்களேங்க. அதெல்லாம் ஊருக்கு போடுற வேஷம். எல்லாரும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான், எல்லாரும் தெய்வத்தை வழிபடுபவர்கள் தான். சிற்சில வேஷத்தினால சிற்சில லாபம் கிடைக்கிறதுன்னா அந்த வேஷத்தை போட வேண்டியது. இந்த வேஷத்தை போட்டா எனக்கு இந்த லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வேஷத்தை போடுறாங்க. தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் இறை நம்பிக்கை உண்டு. தெய்வம் இல்லாதவர்களே மேக்சிமம் கிடையாது.
தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களே மேக்சிமம் கிடையாது. அதுல சில சந்தேகங்கள் இருக்கு எல்லாருக்கும். இப்போ ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒருவர் கேட்கிறார், கல்லை கடவுள் என்று சொல்கிறாயே, எப்படி சொல்ல முடியும்? ஒரு சின்ன கேள்வி. நாம கல்லை கடவுள்னு சொல்லலையே, பின்ன அந்த கல்லுல தெரிய வடிவத்தை தான் கடவுள்னு. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு புதுசா ஒரு பிள்ளையார் கோவில் கட்டுறோம் அப்படின்ன உடனே அந்த ஊர்ல உள்ளவர்கள்லாம், ஆன்மீக அன்பர்கள்லாம் ஒரு நகர் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நகர் இருக்கு பத்தியில, இப்ப எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, நீங்கெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி வந்தவான்னு தெரியாது. இப்படி திரும்பின உடனே முதல் வீடு தான் என்னோட வீடு இந்த நகர்ல. இப்படி திரும்பின உடனே முதல் வீடு, அதை வித்துட்டோம் நாங்க. முதல் வீடு போட்டிருக்கோம். நான் இங்க வரும்போது ஒண்ணுமே கிடையாது, அத்வானம் அந்த இடங்கள்லாம், வீடெல்லாமே கிடையாது. இப்படி எல்லாரும் வந்த உடனே ஒரு சபை மாதிரி ஏற்படுத்துறோம், ஒரு கோவில் ஒன்று கட்டுறோம். அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஒரு சிலை வாங்குவதற்காக மகாபலிபுரம் போறோம். தெருவோரம் ரோடோரம் முழுக்க சிலையா இருக்கும். மகாபலிபுரம் போனோம், அந்த சிலையை எடுத்துன்னு வந்து கும்பாபிஷேகம்னு வரத்தே அதில் சில திருத்தங்கள்லாம் செய்யற மாதிரி இருக்கு. நேத்திரம், கண் துறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பண்றோம். அந்த சிலையை உட்காத்தி வச்சோ அல்லது சில சமயம் பார்த்து எல்லாம் சிலையை அப்படி படுக்க போட்டோ அது மேலே ஏறி உட்கார்ந்து சிற்பி செதுக்குவர். அந்த கல்ல நாம தெய்வம்னு சொன்னா இத்தனை பண்ணுவோமா? இத்தனையும் பண்றோம். 4 காலமோ 6 காலமோ கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி யாகசாலை பூஜை எல்லாம் பண்ணி இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். இந்த கும்பாபிஷேகம்னா குடத்துல ஜலம் வச்சு அபிஷேகம் பண்றது, அப்படிதானே? கும்பம்னா மேல குடம் மாதிரி இருக்கு. கும்பங்கிற வார்த்தைக்கு ஒன்று சேருதல் அர்த்தம். இந்த மூச்சு இழுக்கிறது பிராணாயாமத்துல பூரகம், கும்பகம், ரேச்சகம்னு சொல்லுவோம். பூரகம்னா உள்ள இழுக்கிறது, கும்பகம்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது, நிறுத்துறது ஒரு இடத்துல. ரேச்சகம்னா வெளியில விடுறது. கும்பமேளான்னு சொல்றாலும் இதெல்லாம் ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம். பொதுவா அந்த அர்த்தம் நேர் மற்ற பாஷைகள்ல வராது. இந்த கும்பம்ங்கிறதுக்கு குடம்னு அர்த்தம் இல்லை. இந்த குடம்ங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு தான் குடமுழக்கு விழான்னு சொல்றா. அந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு எல்லா சக்தியையும் ஒன்று சேர்க்கிறதுன்னு அர்த்தம். எப்படி? முதல்ல அக்னிமுகாவை இதெல்லாம் கவனிச்சு கேட்கணும். ஏன்னா கதை எல்லாருமே சொல்லுவா. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இது நாலெட்ஜ். நம்ம இன்னொருத்தருக்கு பதில் சொல்லக்கூடியதான விஷயம். ஒருத்தர் கேட்டா நாம பதில் சொல்ல முடியும். தெய்வம் எப்படி வழிபடப்படுகிறது, தெய்வம் எங்க இருக்கு அப்படிங்கிறத வேதம் சொல்றது. ஆபோவை சர்வா தேவதா ஆஹ, அக்னி சர்வா தேவதா ஆஹ, பிராமணோவை சர்வா தேவதா ஆஹ அப்படிங்கிறது 3 இடம் சொல்ற. ஜலத்துல இருக்கு, நெருப்புல இருக்கு, பிராமணன் படிச்ச வேதத்துல இருக்கு. இந்த பிராமணன்னா ஜாதி கிடையாது. பிராமணோவை சர்வா தேவதாகனா பிரம்மம்னு அர்த்தம், வேதத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய தேசத்துல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், அது வைணவமா இருந்தாலும் சரி, சைவமா இருந்தாலும் சரி, அம்மன் வழிபாடா இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடா இருந்தாலும் சரி, அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, இந்த 3 குடத்துல ஜலம் வச்சிருப்போம், ஹோமம் பண்ணுவோம், வேத மந்திரம் சொல்லுவோம். இன்னி பிறகு நடக்கிறதா இல்லையா? இந்த 3 வழியாக தான் தெய்வத்தை நாம வரவழிக்கிறது. அப்ப அக்னியில ஹோமம் பண்றது அக்னிமுகாவை சர்வா தேவதாக,
அப்படின்னு எல்லா தெய்வங்களும் அக்னிமுகமாக வழிபடப்படுகிறது. இதை நான் எதுக்கோ ஆரம்பிக்கல, இதை ஆரம்பிச்சு கொண்டு எங்க முடிக்கிறேங்கிறத கவனிச்சுவாங்க. அந்த அன்பே சிவம்ங்கிற தலைப்புக்கு தான் பேசணும். பண்ணணும் அக்னிமுகமா வழிபடுறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு சந்தேகம் வரும். இன்னைக்கு நாஸ்திகவாதிகள் உட்பட இல்ல ஆஸ்திகவாதிகளுக்கே ஒரு சந்தேகம் வருது. ஒரு பதார்த்தத்தை, உயர்ந்த நல்ல பதார்த்தத்தை நெருப்புல போட்டு வேஸ்ட் பண்றார்களே, இத்தனை சாமான்களை கொண்டு நெருப்புல ஹோமம் பண்றார்களே, இதை 4 ஏழைக்கு கொடுத்தா சாப்பிடுவார்கள். இன்னைக்கு கேட்கிறாங்க, நெருப்புல கொண்டு போடுறையே அத்தனையும் வேஸ்டா தான், அது எப்படி வேஸ்ட்னு நீ சொல்ல முடியும்? அதுதான் இந்த கேள்வி. 4 ஏழைக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லும், அது நியாயம். அதை வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. விவசாயம், கிராமத்துல விவசாயம் நடக்கிறத ஒருத்தர் வந்தான் டவுன்ல இருந்து, அவனுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது. நிலத்துல ஜலம் விட்டு உழுது சேரா வச்சு விதை எடுத்து அதுல தெளிக்க வேண்டிய சமயத்துல இவன் வந்தான். என்னன்னு கேட்டான். விதை விதைக்க போறார்கள்னா. இது என்னதுன்னா நெல்லுன்னா. நெல்லுன்னா நீ சாப்பிட்ற சாதம், அதுல இருந்துதான் அரிசி வருது, அதுதான் சாப்பிட்ற சாதம். இதை வச்சுருந்தான் விவசாயம் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா நீ பாருன்னா. கொஞ்ச நேரத்துல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாற்றங்கால்னு சொல்லுவார்கள், அந்த விதைக்கிற இடத்துக்கு அதை உழுதுட்டு பெரம்பு போட்டு இழுக்கணும். அந்த மண்ணு சமமா இருக்கணும். அதுல நடுப்புல குறுக்கெல்லாம் நடக்கக்கூடாது, ஒரே பாதையா நடக்கும். இப்படி நடந்துட்டு இப்படி இப்படி தூவுவார்கள் விதைய. இப்படி இந்த நெல்லை தூவற சமயத்துல இவன் புதுசா வந்தவன் இருக்கா பாருங்க, அட பாவிகளா, சாப்பிட்ற அரிசியை கொண்டு போய் சேத்துல போடுற இடம். இப்ப சாப்பிட்றதுன்னு நீ தானே சொன்ன, இந்த நெல்லை இதை கொண்டு போய் சேத்துல போய் வேஸ்ட் பண்றையேங்கிற மாதிரி நீ கொண்டு நெருப்புல போடுறையேன்னு சொல்லணும். உனக்கு என்னன்னே அதை பத்தி தெரியாது. நீ தெரிஞ்சு பேசினா நியாயங்களாம், அதை பத்தி என்னன்னே தெரியாது. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மேட்டர்னு பேரு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல கண்ணுக்கு தெரியலைன்னா அதுக்கு எனர்ஜின்னு பேரு. இந்த ரெண்டோட முடிச்சுடுறது. நாம அப்படி சொல்லலை, பாஞ்ச பௌதிகம்னு சொல்றோம், சித்து தேஜோமயம்னு சொல்றோம், சின்மயம்னு சொல்றோம். பல வகையா பிரிக்கிறோம். பொதுவா சாஸ்திரங்கள்ல தெய்வங்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள், நாம கண்ணுக்கு தெரிகிறவர்கள். இப்படி எடுத்துப்போம். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்துக்கு கண்ணுக்கு தெரிகிற நாம் ஒரு பொருளை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறது? ஒரு பொருளை அந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் மூலமா கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரியறதுங்கிற ரெண்டுக்கும் நடுப்புல உள்ளவர்கள் மூலமா தான் கொடுக்க முடியும். இப்ப நீங்க படிச்ச படிப்புக்கு வரேன். மேட்டர்னா என்ன? கண்ணுக்கு தெரியாது. எனர்ஜின்னா வாட்டர், எர்த், மேட்ரா எனர்ஜியா? மேட்டர். ஏர் மேட்ரா எனர்ஜியா? எனர்ஜி. ஏன்னா ஏர் கண்ணுக்கு தெரியாது. ஸ்பேஸ் மேட்ரா எனர்ஜியா? எனர்ஜி. 5 பூதம்னு சொல்றோமோ, ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள்னு சொல்றோமோ. இதுல பூமியும் ஜலமும் கண்ணுக்கு தெரியாது, காற்றும் ஆகாசமும் கண்ணுக்கு தெரியாது. இந்த நடுப்புல இருக்கிறது நெருப்பு, ஃபயர். இது எனர்ஜியா மேட்ரா? ரெண்டும். நீ எனர்ஜின்னு சொல்லலாம், மேட்டர்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியறதுனால மேட்டர்னு சொல்லலாம். அதோட ஒரு இதை விவகாரத்தை பார்த்துட்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் நடுப்புல இருக்கிறது அதானே. இப்ப கண்ணுக்கு தெரியறனா, கண்ணுக்கு தெரியாத தெய்வத்துக்கு ஒரு பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் நடுப்புல உள்ளது மூலமா தானே பண்ணணும். அதுக்குதான் ஹோமம். அதுக்குதான் நெருப்பு வழியாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் நடுப்புல அது இருக்கிறதுனால. இது சயின்ஸுக்காக சொன்ன, சாஸ்திரம் வேற விஷயமா சொல்றது நிறைய. இப்ப நாம போடுற பொருள் அழிஞ்சு போயிடாது.
எந்த ஒரு பதார்த்தமுமே உலகத்துல நீங்க அழிவுங்கிறதே கிடையாது. ஒன்னும் கண்ணுக்கு தெரிஞ்ச நிலையில இருக்கும், அல்லது கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கும். இப்படிதான் கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பொருள்கள் தான் ஜாஸ்தி. ஐன்ஸ்டைனோட இதுல பார்த்தோம்னா 90% கண்ணுக்கு தெரியாத நிலையில தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியறது குறைச்சுதான். இந்த புருஷ சுத்தத்திலேயே வரதும் பாதோஸ்ய விஸ்வா பூதாதி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதோத்கௌதை புருஷா பாதோஸ்யேஹா பவத் புனஹ தத்வ விஸ்வம் யக்ராமதி. 4 வகை. இந்த கேலக்சியை 4ஆ பிரிச்சோம்னா பிரபஞ்சத்தை பாதோஸ்ய விஸ்வா பூதாதி, அதுல 4ல் 1 பங்கு தான் கண்ணுக்கு தெரியாது, மிச்சம் 3 பங்கு கண்ணுக்கு தெரியாத நிலை தான். இதெல்லாம் சாஸ்திரம், சயின்ஸ். இப்ப அந்த நெருப்பு மூலமாக நாம் தேவதைகளை அக்னிமுகாவை சர்வதா தேவதாகான்னு கொண்டு வந்து அதுலேருந்து இந்த குடம் வச்சிருக்கோம் பாருங்க, இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்றது அந்த சக்தி வர. அதுக்கப்புறம் எந்த கல்லு மேல உட்கார்ந்து சிற்பி அதை வடிச்சாரோ அந்த சிற்பிய அதை தொடக்கூடாது. நான் தான் கோவில் கட்டினேன், நான் தானே சார் பண்ணினேன், அதெல்லாம் விஷயம் வேற. இங்க எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, இந்த பிராமணா அப்ராமணான்னு அப்படியே கிடையாது. ரொம்ப பேருக்கு புரியல. இந்த கோவில் பூஜை பண்றவர்களுக்கு குருக்கள்னு பேரு, சிவாச்சாரியான்னு பேரு. அவரும் பிராமணர் தான், நானும் பிராமணர் தான். இன்னும் சொல்ல போனா பிராமணர்களுக்குள்ள கிரேடுல கூட யாருன்னா யாகம் பண்ணினவர்கள் தான். யாகம் பண்ணினவர்களை தான் எஜமான்னு சொல்றது. தஸ்மாத் எஜமானோ அயஜமானாதுத்தரா, எஜ பூஜனேன்னு தாது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உயர்ந்தவர்களை என்ன வார்த்தையை சொல்லி அழைக்கிறோம் நாம, எஜமானோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. எஜ பூஜனேன்னு தாது, யாகம் பண்ணினவன் அர்த்தம். 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிறவனெல்லாம் எஜமானவன் நாம. யாகம் பண்ணானா ஒரு படத்துல சொல்லுவானோ, புண்ணாக்கு வியாபாரிலாம் தொழிலதிபருங்கிற மாதிரி போறவன் வரவனெல்லாம் எஜமான்கிறோம் நாம். எஜமான்கிறதுக்கு அர்த்தமே யாகம் பண்ணினவன் அர்த்தம். இப்ப நாங்கள்லாம் யாகம் பண்ணினதுனாலதான் தீட்சிதர்னு பேரு. எல்லாரையும் விட உயர்ந்த கிரேடு. இந்த மாடம்பாக்கம் சிவன் கோவில் இருக்கு, உள்ள போய் சிவனை நான் தொட முடியுமான்னா தொட முடியாது, தொடக்கூடாது. உள்ளவே நான் தொட முடியாது, தொடக்கூடாது. சிவாச்சாரியார் தான் தொடலாம். இப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரியும். பிராமணர் அப்ராமணர், பிராமின் நான் பிராமின்கிறதே கிடையாதுங்க. சிவ தீட்சை பெற்றிருக்கணும். அந்த சிவனை தொடர்றதா இருந்தா இதுதான் உயரம். இதுதான் சாஸ்திரம் காமிக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் பின்னாடி வந்தவன் கலக்கி விட்டது. இதுல மாறுபாடு வித்தியாசங்கள் தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப லயன் இருக்கு, ஈபியில் ஒருத்தர் கண்டவை ஏற முடியுமா? அதுக்கு படிச்சுட்டு அந்த சர்டிபிகேட் இருந்தாலும் அதை தொடலாம். இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவான். நீங்க லாந்தகமத்தில் ஏறினா அரெஸ்ட் பண்ணிடுவான். அவன் தான் மனிதனா, நான் மட்டமானவனான்னு கேட்க முடியுமாங்க? அது மாதிரி இந்த பூஜையில அந்த சுவாமிய இதை வடிச்ச சிற்பிய தொட முடியாது. அப்படின்னா அங்க தெய்வ சக்தி. இப்ப முன்னாடி கல்லுன்னு சொன்னையே, இப்ப தெய்வம்னு சொல்றையே, எப்படி வந்தது? அதுதான் கேள்வி. மந்திராதீனத்து தெய்வத்தம், மந்திரம் மூலமாக வந்தது. அங்க தெய்வம்னு நாம சொல்றது கல்லை இல்லை, வடிவத்தை. கல்லுனால உள்ளத்திலையும் தெய்வம் இருக்கு, மண்ணுனால இருக்கு, மரத்தால இருக்கு, உலோகத்தால இருக்கு. இப்படி பல வகையில தெய்வத்தை நாம வழிபடுறோம். இப்போ ஒரு கேள்வி, இதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்டு. தெய்வத்துக்கு உடம்பு உண்டா? அப்படி இருந்தா அது எதால செய்யப்பட்டது? இப்ப நம்ம உடம்பெல்லாம் எதனால செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால். பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய சேர்க்கை தான் நம்ம உடம்பு. தேவதைகளுடைய உடம்பெல்லாம் தேஜோமயமானது, தெய்வத்தினுடைய உடம்பு சின்மயமானது.
அது கொஞ்சம் டீப்பா போகணும். நான் அப்படி போய் கன்ஃபியூஷன் பண்ணல. நம்ம உடம்பு பஞ்சபூதங்கள் சேர்க்க. இப்ப நாம கோவில்ல வழிபடுறதெல்லாம் பஞ்சபூதத்துக்கு உட்பட்டதுதான். ஒரு கல்லா இருந்தாலும் அது பஞ்சபூதம் தான், மரமா இருந்தாலும் பஞ்சபூதம் தான், மண்ணா இருந்தாலும் பஞ்சபூதம் தான், உலோகத்தினால பண்ணப்பட்டதா இருந்தாலும் பஞ்சபூதம் தான். ஆனா அதை தெய்வம்னு சொல்றமேன்னா இதுக்கு விவேகானந்தர் ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார். உதயபூர் ராஜஸ்தான் அரண்மனையில விவேகானந்தர் தங்கியிருந்தார். அந்த ராஜா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல படித்தவன். பிரிட்டிஷ்கார வந்திருந்த சமயம் அது. அவன் கேட்டான், சிலைகள் எல்லாம் தெய்வம்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டான். கல்லை எப்படி தெய்வம்னு சொல்ல முடியும்னா இப்படி பதில் சொல்லலை விவேகானந்தர். இப்படி அரண்மனை சுற்றிலே வரது ஒரு பெரிய படம் வரைஞ்சி இருந்தது. இது யாருன்னு கேட்டார். எங்க அப்பான்னா. உடனே அங்க ஒரு சிப்பாயை கூப்பிட்டு அந்த படத்து மேல எச்ச துப்புன்னு. உடனே அவனுக்கு பரம கோபம் வந்தது அந்த ராஜாவுக்கு. எங்க அப்பா மேல எப்படி எச்ச துப்பலாம்னா, இது வெறும் பேப்பர் தானடா, உங்க அப்பான்னு சொல்றேடா. இது வெறும் பேப்பர் தானே, கண்ணாடி தானே, மரம் தானே, இது எப்படி உங்க அப்பான்னு சொல்ற? அதெல்லாம் பேப்பரா இருக்கலாம், அதுல தெரிகிற வடிவம் எங்க அப்பான்னா. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், அதுல தெரிகிற வடிவம் இருக்கு பத்தியா, அதுதான் தெய்வங்கள். இப்படி தெய்வங்களை வடிவத்தினால சொன்னாலும் ஒரிஜினலா தெய்வத்தினுடைய உடம்பு எதால செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேல போறோம். இது கோவில்ல இந்த தெய்வத்தையே நாம தியானம் பண்ணினா அந்த தெய்வத்தினுடைய வடிவத்தை நாம கிரியேட் பண்றோம் நம்ம ஹிருதயத்துல. அது எப்படின்னா மனசுனால. இப்படி கண்ணை மூடிண்டு ஒரு பொருளை பார்க்கிறோம், கனவுல பார்க்கிறோமோ, பல உருவங்களை பார்க்கிறோமோ, அந்த உருவங்கள்லாம் எதால செய்யப்பட்டது? கனவுல பார்க்கிற உருவங்கள்லாம் எதால செய்யப்பட்டதுன்னா நம்ம மனசுனால செய்யப்பட்டது. அது கிரியேஷன். அது மாதிரி தியானம்ங்கிறதும் நம்ம மனசுனால செய்யறது தான். அப்ப அதுவும் தெய்வத்தோட வடிவம் இல்லை. ஒரிஜினலாவே தெய்வத்தோட வடிவம் எதால செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்றது, தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அந்த தெய்வத்தினுடைய வடிவம் எதனால செய்யப்பட்டது அப்படின்னா பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா. இதெல்லாம் விளக்கமான விஷயம். சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா அன்புங்கிற ஒன்னால செய்யப்பட்டது. அந்த வடிவம் எதால செய்யப்பட்டது? அன்புன்னு ஒன்னால. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அழகா சொல்றார் திருமூலர். அத அறிவிலார் ஈஸ்வரன் வேற, ஈஸ்வர கிருபைன்னு இருப்பதில்ல, அதே தான் நான் இன்னைக்கு சொல்றது. அதே விஷயம்தான் எல்லா ஜனங்களுக்கும் புரியறதுக்காக அன்பே சிவம்னு போட்டிருந்தேன். அன்பும் சிவமும் இரண்டென்பர். அன்பு வேற, சிவம் வேற. சிவத்தை அடையறதுக்கு அன்பு வழி அப்படின்னு சொல்லுவார்கள். சிவமே அன்புதான், அன்பே சிவம் அப்படின்னா சார். இந்த பொதுவா அன்புனாலே ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் உள்ளது ஆசைதான். இந்த ஆசைய அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம. ஆசை வேற, அன்பு வேற. ஆசைன்னா என்ன, அன்புன்னா என்ன? எனக்கு ஒண்ணு தேவையால ஒன்ன நான் விரும்புறதுக்கு ஆசைன்னு பேரு. நான் எதிர்பார்க்காம பிரியமா இருக்கிறதுக்கு அன்புன்னு பேரு. உலகம் முழுக்க நாம பழகிறவே மனைவி உள்பட, குழந்தை உள்பட, தாய் தந்தையர்கள்ட்ட உள்பட எதிர்பார்த்து பழகிறோமா, எதிர்பார்க்காம பழகிறோம்?